சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டம். புதிய விலை குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று தகவல். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல். 19 கிலோ கொண்ட ஒரு சிலிண்டரின் விலை 2246 ரூபாய்க்கு விற்பனை என்றும் தகவல். நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்வு. தமிழ்நாட்டில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் ரொக்கமில்லா கட்டண வசூல் முறை இன்று முதல் அமல். ஃபாஸ்டாக் இல்லாதவர்களிடம் UPI சேவை மூலம் கட்டணத்தை வசூலிக்க மாற்று வசதி. நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை முதற்கட்டமாக வீடுகளை மட்டும் கணக்கெடுக்க முடிவு. சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திருவாரூரில் தொடங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணிக்க திமுக ஆட்சி தொடர வேண்டும் என வாக்கு சேகரிப்பு. தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் NDA. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில தொடரணும். திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து EPS புலம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவின் தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்துள்ளதாகவும் விமர்சனத்திற்கு பதில். மகளிர் உரிமை தொகை, கனவு இல்லம், விடியல் பயணம் போன்ற திராவிட மாடல் திட்டங்களை காப்பி அடிச்சு அதிமுக தேர்தல் அறிக்கையில வெளியிட்ட அவரு நம்முடைய தேர்தல் அறிக்கை பார்த்து காப்பி அடிச்சிட்டோம்னு புலம்புறார். அவருக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது. தொலைநோக்கு பார்வையும் இல்ல என்பதை தன்னுடைய உளறல்களால நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய உளறல்களே ஹைலைட் எது தெரியுமா? எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா வரியை உயர்த்தி நிறைவேற்றணும்னு சொல்றாரு. பழனிசாமி அவர்களை மட்டும்தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும். திமுக அரசின் திட்டங்களை பார்த்து எதிர்க்கட்சிகளுக்கு வயிறெறிவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். யார் வயிறெறிந்தாலும் பரவாயில்லை, மக்களின் மனம் நிறைய வேண்டும் என்பதே ஆட்சியின் நோக்கம் என்றும் கருத்து. திருவாரூரில் சாலையில் நடந்து சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம். சிவகாசியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். இந்த தேர்தல் அரச பரம்பரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இருக்கும் என பேச்சு. கருணாநிதி குடும்பம் அரச பரம்பரை குடும்பமா? அரசர்கள் ஆண்டுகிற பொழுதுதான் அவருடைய மகன் இளவரசர் முடிசூடுவாங்க. அப்படி திரு கருணாநிதிக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு திரு உதயநிதி, ஏன்னா அவர்களுக்கு அந்த தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்குது. ஏன் இங்கே இருக்கு ஒருத்தர் வந்தா இங்கே நிற்பவர்கள் யாராவது ஒருவர் வந்தா மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? ஏன் முதலமைச்சரான கையெழுத்து போட்ட செல்லாதா? இனி தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கு உரிமை உண்டு ஆட்சி அதிகாரம் வருவதற்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் நிச்சயம் சிறைக்கு செல்வார்கள் என EPS திட்டவட்டம். ஊழல் செய்வதில் திமுக அரசு நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதாகவும் விமர்சனம்.
இன்னைக்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர், துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. கொடுத்து கூட இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. பல கோடி ரூபாய், 1000 கோடிக்கு மேல ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோட மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அதிகாரி மீதும் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வித கவலையும் படாமல் திமுக ஆட்சியாளர்கள் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்கள் தலையில் ஏற்றியுள்ளனர். கரோனா காலத்தில் ₹1 வரி வருவாய் இல்லாத போதும் அதிமுக ஆட்சியில் இந்த அளவு கடன் வாங்கவில்லை என இபிஎஸ் பேச்சு. வாங்குறதுல கவலைப்படுறதே இல்லை. தலைக்கு மேல போயாச்சு. ஜான் போன என்ன மூலம் போன கிராமத்தில் சொல்ற மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாரு. இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பேசுறதை கேட்கற நினைக்காதீங்க. உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. பரமக்குடியில் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியை கடுமையாக விமர்சித்த இபிஎஸ். உதயநிதி அவர்களே, உங்கள் தாத்தா யாருக்கு முரட்டு பக்தரா இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார். அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டாங்க. அப்பா ஸ்டாலினும் மகன் உதயநிதியும் அடிக்கிற ரூட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதிமுக பற்றி பேச திமுகவினருக்கு தகுதியில்லை என்றும் காட்டம். திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் ஏவ வேலுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் வழங்கப்படும் ₹8000 கூப்பனில் டிவி, ஃபிரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மெஷின், ஏசி என விரும்பியதை வாங்கிக் கொள்ளலாம் என்றார். இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்றாரு? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ₹8000 கூப்பன் கொடுத்திருக்கோம். இந்த ₹8000 கூப்பன்ல உங்களுக்கு தேவையான ஃபிரிட்ஜோ, மிக்சியோ, டிவியோ, ஏசியோ, எந்த மின்சார பொருட்களையோ நீங்க போய் வாங்கிக்கலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மாநகர பேருந்தில் பயணிகளிடம் வாக்கு சேகரித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. சாலையோர டீ கடையிலும் டீ அருந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை அயனாவரத்தில் நடந்த தாவேக பிரச்சாரத்தின் போது காலி மது பாட்டில்கள் வீசப்பட்ட சம்பவம். திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என ஆதவர்ஜுனா ஆவேசம். கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க, எவ்வளவுதான் அடிப்பீங்கன்னு கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. சென்னை அயனாவரம் தாவேக கூட்டத்தில் மது பாட்டில்களை வீசியவர்கள் அரசியல் கட்சியினர் அல்ல என்று காவல்துறை விளக்கம். அருகிலுள்ள தங்கும் விடுதியில் 2 பேர் மது போதையில் சண்டையிட்ட போது பாட்டில்கள் தவறி விழுந்ததாக போலீசார் தகவல். தமிழக அரசியலில் விஜயகாந்த், கமல்ஹாசன் வரிசையில் மற்றுமொருவர் விஜய். தமிழக மக்களை விஜய் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் பியூஷ் கோயல் விமர்சனம். திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அறிக்கை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். கடந்த 5 ஆண்டுகளில் போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை 6699 உயர்ந்துள்ளதாக விமர்சனம். பாஜக வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ய தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் நடந்த மையக்குழு கூட்டம்.
புதுச்சேரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அவசரமாக சென்னை வந்த அண்ணாமலை ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் ஓரிரு நாளில் வெளியாகும். உத்தேச பட்டியலை தயார் செய்து கட்சி மேலிடத்திற்கு அனுப்பியிருப்பதாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். புதுச்சேரியில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ரோட் ஷோ. ராஜ்பவன் தொகுதி பாஜக வேட்பாளர் VP ராமலிங்கத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. உலகத்தில் எங்குமே இல்லாத விசித்திரமான கூட்டணி புதுச்சேரி இந்தியா கூட்டணி. ஒரே தொகுதியில் கூட்டணியில் உள்ள 3 கட்சிகள் போட்டியிடுவதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கிண்டல். ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரை உலகத்தில் எங்கேயும்